பல நாளா இந்த ஜங்கிள்ல மழையே இல்ல. குளம் வறண்டு போச்சு. மரங்கள் எல்லாம் வாட ஆரம்பிச்சிடுச்சு. தண்ணீருக்காக எல்லா அனிமல்ஸும் வானத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஒருத்தன் மட்டும் அமைதியா நின்னு யோசிக்கிறான். நம்ம ஜங்கிள்ல நம்பர் 1 சயின்டிஸ்ட் பொட்டிபாவ். மேகங்கள் இருக்கே, அவங்க நம்ம பக்கம் வரமாட்டாங்களான்னு அவன் கணக்கு போட்டான். அதுக்கப்புறம் என்ன, லேப்ல போயிட்டு மூங்கில், இலை, காற்றாடி சக்கரம் எல்லாம் சேர்த்து ஒரு புதுசா மிஷின் கட்ட ஆரம்பிச்சான். அதுதான் கிளவுட் காலர், மேகங்களையே அழைக்கிற மெஷின். மிஷின் ஆன் பண்ணியதும் காற்று ரொம்பவே வேகமா வீச ஆரம்பிச்சது. குரங்கோட வாழைப்பழம் பறந்துச்சு, கிளிகள் சாய்ந்துகிட்டு பறந்துச்சு. அடடா, கொஞ்சம் ஓவரா போயிடுச்சே நீ எல்லாரும் கலங்கிட்டாங்க. ஆனா பொட்டிபாவ் அமைதியா செட்டிங்ஸ் சரி செய்தான். சில நிமிஷத்துல மேகங்கள் மெதுவா ஜங்கிள் மேல கூடியது. நிறைய மழை துளிகள் விழுந்ததும் எல்லாரும் சந்தோஷத்துல குதிச்சாங்க. மழை குறைந்த பிறகு எல்லா அனிமல்ஸும் ஒன்னு சேர்ந்து பொட்டிபாவுக்காக பெரிய எலும்பு விருந்து வைத்தாங்க. நம்ம ஜங்கிள் ஹீரோன்னு கத்தினாங்க. பொட்டிபாவ் ஆச்சரியம் பட்டான். அந்த நாள் அவனுக்கு சயின்ஸ்ல வெற்றி, எலும்புல விருந்து. அறிவு இருந்தால் போதாது, அதை நன்றாக பயன்படுத்தினால்தான் தலைமை வரும். மழைக்கு பிறகு ஜங்கிள் பசுமையா இருந்தது. ஆனா இரவு ஆனாலே ஜங்கிள் முழுக்க இருட்டு. முயல் வீட்டுக்கு போகும் வழியில் கல்லில் மோதுது. பொட்டிபாவ் அமைதியா அந்த காட்சியை பார்த்தான். பகலில் இவ்வளவு சூரிய ஒளி கிடைக்குது, அதை சேமிச்சு இரவில் பயன்படுத்த முடியாதான்னு யோசிச்சான். ஒரு மர இலை எடுத்து பார்த்த உடனே அவனுக்கு ஸ்பார்க். இலை மாதிரி சோலர் தகடு போட்டா எப்படி இருக்கும்? அவன் உடனே ஸ்கெட்ச் போட ஆரம்பிச்சான். பேம்பூ ஃப்ரேம், லீஃப் ஷேப்ட் சோலார் பேனல்ஸ், சின்ன க்ளோவிங் டியூப்ஸ் அனைத்தையும் சேர்த்து பில்ட் பண்ணினான். பெயர் வைத்தான் சோலார் க்ளோ ட்ரீஸ். முதல் டெஸ்ட் இரவு. ஒரு மரம் மட்டும் ரொம்ப பிரைட்டா க்ளோ ஆகுது. குரங்கு அதை டிஸ்கோ லைட்டுன்னு நினைச்சு டான்ஸ் பண்ணுது. ஜங்கிள் முழுக்க சிரிப்பு. பொட்டிபாவ் கால்மா செட்டிங்ஸ் அட்ஜஸ்ட் பண்றான். அடுத்த இரவு மென்மையான பச்சை ஒளி முழு ஜங்கிளையும் நிரப்புது. அதிகமில்லை, குறையில்லை, சரியான அளவு. அனைத்து அனிமல்ஸும் பொட்டிபாவை சுற்றி நின்று கைத்தட்டுது. கிளாஸஸ் அட்ஜஸ்ட் பண்ணி அவன் சிரிச்சான். அவன் செய்த கண்டுபிடிப்பு இருட்டுக்கு ஒளி, பயத்துக்கு நம்பிக்கையானது.